மனிதர்களுக்கு அறிவு, இந்த உலக அறிவு இன்றைக்கி அதிகமாய் பெருத்து போயிருக்கிற காலகட்டம். ஆண்டவர் கடைசி நாட்களை சொல்லும் பொழுது அறிவு பெருத்து போகும் அப்படின்னு சொன்னார். அறிவு பெருக்க 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 மனிதனுடைய சுபாவங்கள் மாறும், அன்பு மாறும், அவனுடைய எல்லா சுபாவங்களுமே மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இன்றைக்கி உலகத்தை அறிகிற அறிவினால் அல்லது உலக ஞானத்தை அறிகிற அறிவினால் மனிதனுக்கு இந்த ரெண்டுமே நஷ்டப்படுகிறது. சமாதானமும் இழந்து போகிறான், கிருபையும், தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையும் இழந்து போகிறான். இந்த உலகம் தரக்கூடிய அறிவு என்பது விஞ்ஞானத்தை நம்ப வைத்து மெய்யான தேவனை சந்தேகப்பட வைக்கக்கூடிய ஒரு அறிவை உலகம் நமக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால் அவரை அறிகிற அறிவு. இந்த கடைசி நாட்களில், அதாவது காலங்கள் எவ்வளவோ மாறுது, ஒவ்வொரு காலம் மாற 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 எதோ மாறுது. ஆனால் தேவனை அறிகிற அந்த அறிவு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ளே நிலைச்சிருக்குது. அந்த அறிவினால் அவர் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் தருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, இந்த நாளுக்கு நமக்கு என்ன தேவையோ அதற்கு தேவையான கிருபையும் அதற்கு தேவையான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தேவனை அறிகிற அந்த அறிவை குறித்து நான் சில காரியங்கள் உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். எதையெல்லாம் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அதெல்லாம் அறியக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் படிப்பு என்பது எட்டாத ஒரு காரியமாக இருந்த காலங்கள் உண்டு. சில குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடியவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய காலங்கள் இருந்தது, ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி. அதன் பிறகு எங்கெல்லாம் மிஷினரிகள் வந்தார்களோ, எங்கெல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார்களோ, அவர்களெல்லாம் மெயினாக கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா படிப்பு என்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அந்த நாலேஜ் எல்லாருக்குள்ளேயும் போக ஆரம்பித்ததுனால நாகரிகங்கள் தோன்ற ஆரம்பித்தது. அந்த படிப்புக்காக மனிதன் செலவிட்ட பணங்கள் ஏராளமாக செலவு பண்ணாங்க. நிறைய நேரங்கள், நிறைய உழைப்புகளை செலவழித்த காலங்கள் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அதுக்குன்னு நிறைய செலவு பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துல எங்கே உட்காந்துருக்கிறோமோ அங்கிருந்து எல்லாவற்றையும் படிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கி இருந்துட்டோம். நான் உதாரணத்துக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சில எழுத்தாளர்களுடைய அந்த ஆவிக்குரிய பத்திரிக்கை எழுதுவாங்க இல்லையா, அந்த சில குறிப்பிட்ட ரைட்டர்ஸ் புக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதெல்லாம் தேடி தேடி எத்தனையோ லைப்ரரியில் எங்கெங்கேயோ போய் தேடி வாசித்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதெல்லாமே ஆடியோ வடிவிலேயே நம்ம கையில் இருக்குது, நம்ம செல்ஃபோனில் நம்ம கேட்குற மாதிரி மாறிடுச்சு. அப்போ அறிவு பெருத்து கொண்டே போகுது. மனுஷன் எதற்காகலாம் நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் செலவழித்தானோ அவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைந்து பெருகிட்டே போகுது. இன்றைக்கி நிறைய நாலேஜ் பெருக பெருக நமக்கு நேரம் சேவ் ஆகுது அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கி நேரமும் நிறைய செலவழிகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார்? இந்த நாட்களில் அவர் எதை விரும்புகிறார்? யோவான் 17:3 இயேசு பண்ணுகிற ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்றார். தன்னுடைய பெயரை அவர் சொன்ன அந்த ஒரு வசனம், அவர் சொல்லுகிறார், ரெண்டும், அதாவது உங்களையும் அறியணும் என்னையும் அறியணும். இந்த ரெண்டையும் அறியும் பொழுது தான் அந்த மனுஷனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டாகிறது அப்படின்றார். இன்னைக்கு கிறிஸ்தவம் நிறைய கிறிஸ்தவ மதத்தை அறிந்திருக்கிறது, மத ரீதியான அறிவை அறிந்திருக்கிறது, சபைகளை அறிந்திருக்கிறது, ஊழியர்களை அறிந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சபையை மீட்டு கொள்ளுகிற அந்த இரட்சகரை அறிந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். சில மனிதர்களுக்கு அந்த அறிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலர் அதில் வளருகிறார்கள், சிலர் அதில் வளருகிறார்கள். ஆனால் நிறைய நபர்களால் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் கர்த்தர் அவைகளை வைத்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாமே கர்த்தர் நம்மை சுற்றிலும் நாம் அவரை அறிகிற அறிவினால் அனுபவிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வைத்திருக்கிறார். குறிப்பாக அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. தேவன் நம்மை அழைக்கும் பொழுது தன்னுடைய மகிமைக்கென்று அழைத்தார், தன்னுடைய காருண்யத்திற்கென்று அழைத்தார். அவருடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய மகிமையை இந்த பூமியில் எந்த மனுஷனும் பார்க்க முடியாது, எந்த மனுஷனாலும் கண்களால் காண முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. ஆனால் அந்த மகிமையை நாம் அனுபவிப்பதற்கென்று
அந்த மகிமையின் பிரகாசத்தை நம்ம அனுபவிப்பதற்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் கொடுத்தார். யோவான் 1:14 சொல்லும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி, அந்த தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதற்கென்றே ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்தார். அவரை அறிகிற அறிவு நம்ம ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையின் மூலமாய் நமக்கு தருகிறது. இந்த நாட்களிலே அவரை அறிகிற அந்த அறிவின் நோக்கம்தான் என்ன என்பதை குறித்து நான் சில காரியங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். எபேசியர் 1:9-10 இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவையுமாக சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஒவ்வொரு காலகட்டமும் காலங்கள் நிறைவேறும் அப்படின்னு அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது போல, ஒவ்வொரு காலகட்டமும் அந்த பூமியில் இதுவரைக்கும், அதாவது மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், அறியாமையின் காலம், கிருபையின் காலம், இப்படி காலங்களை பல வகையாக பிரித்து வைக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு காலகட்டமும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் நிறைவேறுகிறது, அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே தான் முழுமை அடைகிறது. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவை மையமாய் வைத்து தான் இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழுகிறவர்களும் கிறிஸ்துவை அல்லாமல் அந்த காலங்களின் பூரணத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நாளுக்கு நாளானது எவ்வளவு சீக்கிரமாய் சம்பவிக்கிறதோ அவ்வளவு வேகமாய் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலங்கள் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, தேவனை அறிகிற அந்த இடத்தை விட்டு சபையானது வேறொரு தளத்துக்கு போய்கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பிதாவை அறிவதன் அந்த நோக்கம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அறியாமை உள்ள காலங்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை முடிவு வரைக்கும், ஆதியாகமம் 3:20 வரைக்கும் சொல்கிறாங்க. அது குற்றமற்றவர்களின் காலம் அல்லது அறியாமையின் காலம் அப்படின்றாங்க. அந்த நாட்களில் தேவன் எப்படி அறியப்பட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோடு உலாவுகிறவராய், அவரோடு நடக்கிறவராய், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் அறியப்பட்டிருந்தார். அந்த ஜனங்கள் அன்னைக்கு இருந்தது அந்த 2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. 100% குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனை போன்றே வாழ்ந்த அந்த மனிதர்கள் அன்னைக்கு அங்கே இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கும் கிறிஸ்து தேவையாக இருந்தார். அதை அவங்க என்னைக்கு அதை அறிந்து கொள்ள மிஸ் பண்ணாங்களோ அன்னைக்கே அந்த வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறாங்க, இழக்கிறாங்க. அதாவது யோவான் 3 லூக்கா 3 கடைசி வசனம் சொல்லும், ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆங்கில பைபிள் அது எப்படி இருக்குன்னா, ஆதாம் தேவனுடைய மகன் அப்படின்னு இருக்கும். தன்னுடைய மகனாய் அவர் உருவாக்கி இந்த பூமியில் வைத்திருந்தார். இன்னைக்கு அந்த பிள்ளை என்கிற உறவை ஆதாம் இழந்தார். அந்த உறவு திரும்ப கிறிஸ்துவின் மூலம்தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அவர் அறிகிற அறிவில் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறார் என்கிற அந்த அறிவை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் இழப்புகள் வரலாம், எதை வேணாலும் இழந்திருக்கலாம், அவைகளை நம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கை கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நமக்கு முதலாவது வருகிறது. 100% அவங்க எந்த பாவமும் செய்யாதவர்களாய், குற்றமற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கும் கிறிஸ்து தேவையாக இருந்தார். அவர்கள் கிறிஸ்துவை தான் சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க தங்களை சார்ந்து ஒரு நாளும் வாழவே முடியாது என்கிற அந்த சூழ்நிலையை அந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆதாம் இழந்த அனைத்தையும், பிள்ளை என்கிற உறவை கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறார். யோவான் 20:17 உயிர் தெழுந்த இயேசு அந்த மரியாளை பார்த்து சொல்வார், என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்துக்கு ஏறி போகலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்வார், என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும், அதாவது சகோதரராகிய அந்த சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டார். உங்கள் பிதா, அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த இழந்து போன எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அந்த உறவு திரும்ப வருகிறது பாருங்க. ஆதாமுக்குள்ள இழந்து போன அந்த உறவு இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் யாருமே அவரை அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது, பிதாவேன்னு கூப்பிட்டதே கிடையாது. நம்ம முழு பைபிளையும் படித்து பாருங்க. சிலுவை மரணத்துக்கு முன்னாடி இயேசு ஒருவர் மட்டும்தான் அதை சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களில் தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், நீ அவர் நம்முடைய பிதா அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. என்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அன்னைக்கே மனுக்குலம் எழுந்து போன அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு காரியங்களை மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன எல்லா கிருபை வரங்களையும் கிறிஸ்துவுக்குள் தேவன் திரும்ப நமக்கு தருவார். அதை நாம் அவரை அறிகிற அறிவினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறோம், தேவன்னா யார், உலகம் இன்னைக்கு இதுக்கு நிறைய செலவு பண்ணுகிறது, நிறைய நேரத்தை செலவு பண்ணுகிறது. அதாவது கண்களால் பார்க்கறது எல்லாமே தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலங்கள் போய் இன்னைக்கு அறிவு பெருத்து போய் மனுஷனுடைய மூளை நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய கேள்விகள் பெருக 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 அவங்களுக்கு பதில் தெரியலை. ஒரு ஆசிரியர் இப்படி எழுதினார், கேள்வி வேண்டுமானால் மனிதனிடத்தில் போ, பதில் வேண்டுமானால் தேவனிடத்தில் வா அப்படின்னு சொல்லி. இயேசு ஒருவர் தான் பதில். மனுஷனுக்குள்ள 1000 கேள்வி எழும்பலாம், ஆனால் எல்லா கேள்விக்குமான பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நமக்கு இதை தர முடியுமே தவிர வேற யாருமே தர முடியாது. அப்படி அவர் நம்மை பிள்ளையாய், சீசர்களை பிள்ளையாய் மாற்றி அவங்களை அனுப்பும் பொழுது, இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பும் பொழுது, அவர் தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதையுமே அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பலை. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களை தேவனுடைய வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்லி அனுப்பினார். அன்றைக்கி உலகம் முழுக்க கிறிஸ்தவம் இவ்வளவு தீவிரமாய் பரவி இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இதற்கு வேறும் ஆணி வேறுமாய் இருந்தது யார் அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த சீசர்கள் மட்டும்தான். அந்த சீசர்கள் எதை கொண்டுட்டு வந்தாங்க? பணத்தையோ செல்வத்தையோ எதுவுமே கிடையாது. அந்த வேர்ல்டு முழுக்க அவங்க கொண்டுட்டு போனது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் கொண்டுட்டு போனாங்க. அன்றைக்கி அவரை அறிகிற அந்த அறிவானது நமக்கு எதன் மூலமாய் கிடைக்கிது அப்படின்னா, தேவனுடைய இந்த வார்த்தையின் மூலமாய் மட்டும்தான் கிடைக்கிறது. அவரை விசுவாசிக்கிற அந்த வார்த்தைகளை நம் மனிதன் என்னைக்கு மிஸ் பண்ணுறானோ அன்னைக்கு தேவனை அறிகிற அறிவை விட்டு அந்த மனுஷன் விலகி வேறொரு தளத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிற அந்த தன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை அறிகிற அந்த அறிவு, அந்த தேவனுடைய அந்த வார்த்தையை, அப்போ அவரை அறிகிற அறிவும் தேவனை அறிகிற அறிவு, அந்த தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு ரெண்டுமே ஒன்றாகவே செயல்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:8 சொல்லும் பொழுது, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவர் அறிகிறதுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மனுஷன் எதெல்லாம் பெருசாக நினைக்கிறானோ அதெல்லாம் அன்னைக்கு அவருக்கு இருந்திருக்குது. அதாவது அவர் நல்ல படித்தவர், நல்ல வேத ஞானம் உள்ளவர். இன்னைக்கு பைபிள் காலேஜ் நடத்தக்கூடிய நிறைய ஊழியர்களை பார்க்கிலும் திறமையான வேதாகம ஆசிரியரான கமாலியல் கிட்ட படித்த நபர், நல்ல படித்தவர், பரிசேயன், சத்தியத்தை கரைத்து குடித்த மனிதர். ஆனால் அவருக்கு தேவன்னா யாருன்னு தெரியல. எல்லாம் உலக பிரகாரமாய் அதாவது என்ன சொல்றது, வாழ்ந்த மனிதர்கள் மத்தியில் அவரை மதிப்பதற்கு ஏதுவான எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் தேவன்னா யாருன்னு அவருக்கு தெரியல பாருங்க. அப்போ எவ்வளவுதான் வேத அறிவு இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவனை அறிகிற அறிவு அவசியமாக இருக்குது. அவருக்கு அது யாருன்னே தெரியல. அவர் எந்த தேவனை ஆராதிக்கிறாரோ அந்த தேவனை ஜனங்களை அழிப்பதற்கென்றே அவர் புறப்பட்டு போகிறார். அவருக்கு தெரியல, தேவனே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அப்படி அறிமுகப்படுத்தி தான் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இது நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, மனுஷனுடைய மூளை அறிவினால் தேவனை ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம மூளை நமக்கு எதிராக சில காரியங்களை சொல்லும், இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை நமக்கு காட்டும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பிலிப்பியர் 3:8 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முதல்ல அவருடைய சிந்தனையில் கொண்டு வர்றார் அந்த எண்ணத்தை. இன்றைக்கி ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் படிக்கணுன்னா, ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா 3 வருஷம் படிக்கிறாங்க. 3 வருஷம் இரவும் பகலும் படித்து ரொம்ப அதற்கென்று பிரயாசப்பட்டு அவங்க எக்ஸாம் எழுதி அவங்க வாங்குகிற ஒரு டிகிரி ஆனது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையான வருமானத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம படிக்கிற இந்த வேதாகமும், நாம் வாசிக்கிற அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த பூரணத்துவம், அது நமக்கு நம்முடைய இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்குமானதை நமக்கு பெற்று தரணும். ஆனால் அநேக நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தைகளை பெற்ற ஜனங்களுக்கு கூட தேவனை யாருன்னு தெரிய மாட்டேங்குது. தங்கள் வாழ்க்கையில் தேவனை அப்பியாசப்படுத்துவதற்கு அவங்களால முடியாமல் போயிடுது. சில நேரங்களில் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை வாங்கிட்டும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் ரொம்ப அதை நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி. அவர் அடுத்து எழுதுகிறார் 9ஆம் வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் அப்படின்னு முடிகிறார். பாருங்க, உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும் அப்படின்றதுக்காக, அதுக்கு தகுதியாகணுன்றதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் எதை செலவழிக்கிறோம், எதை விட்டுருக்கிறோம், எதை நம்ம அற்பமாக வேண்டாம், இது வேண்டாம், இது தேவனை அறிவதற்கு தடையாக இருக்குன்னு சொல்லி எதை விட்டுருக்குறோம். ஆனால் அவரை பாருங்கள், அன்னைக்கு இருந்த சமுதாயத்தில் ஒரு நியாயப்பிரமாண போதகனாக இருப்பது என்பது ரொம்ப கனத்திற்குரிய ஒன்று. அதை வேணான்னு விட்டுறாரு. ஒரு பரிசேயன் அதில் சொல்கிறாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இதை ஒரு தகுதியாக சொல்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். பரிசேயரில் பிறந்த பரிசேயன் அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல கூட சில புறஜாதிகள் உள்ளே வர்றாங்க. ரூத் வர்றாங்க, அந்த அரண்மனை அந்த வேசி ஒரு பெண் வருகிறாள், ராகாப் என்கிற வேசி உள்ளே வர்றாங்க. இவங்கெல்லாம் புறஜாதி பெண்கள், இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெனரேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி எந்த புறஜாதி ஜெனரேஷனுமே வரலையாம். அதனால தான் அவர் சொல்கிறார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அப்படின்றார். பிறப்பால் தனக்கு ஒரு உயர்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டுறார். இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதிக்கு ஒரு கோயில், ஜாதிக்கு ஒரு ஊழியக்காரர், ஜாதிக்கு ஒரு பாஸ்டர், ஜாதிக்கு ஒரு மீட்டிங், இதெல்லாம் அங்கே எப்படியோ உங்கள் நாட்டில் எப்படியோ இந்தியாவில் ஜாஸ்தி. ஒரு ஊழியக்காரரை ஊழியத்துக்கு கூப்பிடணுன்னா கூட மெதுவாக அப்படியே விசாரிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. அப்புறம் எங்கே இருக்கார் அவர், எந்த பகுதியில் இருக்கார், அந்த கோயிலுக்கு வடப்புறமா தென்புறமா, ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறாருன்னு பார்த்தா அப்புறம் தான் சொல்லுது, வடப்புறம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இடப்புறம் இருந்தால் இன்னொரு ஜாதி, இதை வச்சு அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்கு தடையாக இவைகளெல்லாம் இருக்குது சமுதாயத்தில். படித்தவன் படிக்காதவன், நிறத்தால் குணத்தால் ஜாதியினால் இப்படிப்பட்ட அந்த பிரிவினைகள் எல்லாம் பெருகி இருக்கிற அந்த காலகட்டத்தில் தேவனை அறிகிற அறிவுள்ள ஒரு கூட்டத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அறிவுள்ள அந்த கூட்டம் கர்த்தருக்காக எதையும் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும். அவரை விட பெருசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லும். அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் அவர் எழுதுகிறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நீங்கள் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சில காரியங்களை விட வேண்டியது இருக்கும், சில நேரங்களில் மனிதர்களால் காயப்பட வேண்டியது இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலே
அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம மூலமாக வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு 3 நபர்களை நான் காட்ட விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, அவர்கள் அந்த காலகட்டத்தில் கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போனார்களோ அதே சூழ்நிலைக்குள்ளே நம்மளும் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். என்றால் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்திருக்கிறதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவின் வாசனை நமக்குள்ளே இருக்குது. அதாவது 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவின் வாசனை எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் சொல்லி தெரிவதை பார்க்கிலும் நம்முடைய நடவடிக்கைகள் மூலம், நடக்கையின் மூலமாய் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்வது மிகவும் நல்லது. அப்போ அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மையை அவர் அறிவதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு மனிதன் ஆதியாகமம் 41:38 ஒரு ராஜா யோசேப்பை பார்த்து சொல்கிறாரு, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் இல்லை அப்படின்றார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அந்த காலகட்டத்தில் யோசேப்பினுடைய சரித்திரம் நமக்கு தெரியாததில்லை. நம்ம அடிக்கடி படிக்கிறோம், நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அவருடைய வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, பிறந்த ஊர் எங்கேயோ, வாழ்ந்தது எங்கேயோ, இப்போ வேற ஒரு இடத்துல போய் இருக்கிறார். அந்த ஊரில் பொய்யான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஒரு இரும்பு கதவுக்கு இடையில தான் அவருடைய வாழ்க்கை இருக்குது. அப்படி போய் மாட்டிக்கிட்டார். வாலிப வயது, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய வயசில் கஷ்டப்படுகிறார். அந்த கஷ்டங்கள் அவருக்குள்ள பல கேள்விகளை உருவாக்கி இருக்கும். 17 வயசில் கனவு பார்க்குறார். ஆனால் கனவுக்கான அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடு அந்த வருஷத்தில் கிடைக்கல. ஆனால் சில காரியங்களை மட்டும் பார்க்குறார். நிறைய நேரங்களில் சில ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய நபர்களுக்கு கர்த்தர் சொப்பனங்களை, தரிசனங்களை கொடுக்குறார். ஆனால் அதற்கான அர்த்தங்கள் அந்த நேரத்தில் கொடுக்கப்படலை. அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை தேவன் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக அவர் எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டி இருந்துச்சு பாருங்க. அவர் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அந்த வாலிப வயசில் அவர் அறிந்திருந்ததுனால அவருக்கு வந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை, எவ்வளோ பெரிய பாவமான ஒரு சோதனை வந்துச்சு. ஆனாலும் அதில் அவர் தைரியமாக சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு எப்படி நான் உடன்பட முடியும்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை அந்த பெண்ணின் கையில் விட்டுட்டு கூட ஓடிடுறார். வெளியில் ஓடி போயிருந்தார். தன்னுடைய நீதியை, நியாயத்தை பேசுவதற்கு யோசேப்பின் கையில் சாட்சியே கிடையாது. அவருடைய நியாயம் மறுக்கப்பட்டது. அவர் சார்பில் நின்று பேசுறதுக்கு ஆள் கிடையாது. பொழைக்க போன இடம். நம்ம ஊராக இருந்தால் சொல்லுவாங்க, இப்படி ஒரு உண்ட வீட்டுக்கு 2 பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஊரே பேசிச்சு. யோசேப்பினுடைய நீதி வெளியில் தெரியவே இல்லை, ஊரே பேசிச்சு. ஆனாலும் யோசேப்பு எப்படி அவருடைய இருதயத்துக்குள்ள அவர் தேவனை அறிந்திருந்த அந்த அறிவு, பரிசுத்தம்னா என்ன, தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருக்காக நான் எப்படி இருக்கணும், தேவன் என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறார், அவர் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார், அவர் என் கூட தங்கி இருக்கிறார், நான் தப்பு பண்ணக்கூடாது என்கிற அந்த உணர்வு அந்த மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு. அவருக்கு சோதனை எங்கே இருந்துச்சு? வேலை செய்கிற இடத்துல இருந்துச்சு, அவருடைய வேலையில் இருந்துச்சு. அந்த வேலை செய்கிற இடத்துல தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அவருடைய உண்மை 2 பேருக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஒன்று யோசேப்புக்கு தெரியும், இன்னொன்று போத்திபாருடைய மனைவிக்கு தெரியும். அந்த பெண் பொய்யாய் குற்றம் சாட்டுகிறாள், யோசேப்பு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டு வாழ்கிறார். இன்னைக்கும் கர்த்தருக்காய் உண்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நிறைய நபர்கள் வேலை செய்கிற இடங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகளோடு வாழ்கிறார்கள். அவர்களுடைய நியாயத்தை சொல்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. அவருடைய நியாயம் வெளிப்படுவதற்கு இன்னும் சில வருடங்கள் ஆகுது. சில வருடங்கள் அவர் அந்த உபத்திரத்துக்குள்ளே போக வேண்டி இருக்குது. அவருடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, சகோதரர்களால் அவர் கைவிடப்படுகிறார். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் சொந்த சகோதரர்கள் அவரை தூக்கி போடுறாங்க. நீங்கள் யோசேப்புக்கோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறான்னு நீங்கள் நம்பினீங்கன்னா
சில நேரங்களில் சகோதரர்களால் பகைக்கப்பட வேண்டியது இருக்கும். காரணமின்றி நம் உடன் பிறந்தவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள் ஒரு காரணமின்றி நம்மளை பகைக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை போகலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டில் கடைசி பையன், ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 11ஆவது ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா இந்த 10 பிள்ளைகளும் அந்த பிள்ளை எடுத்து கொஞ்சம் அந்த பிள்ளைய ரொம்ப செல்வமாக பார்த்துக்கிடும், நல்ல அன்பாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் 10 பேரும் சேர்ந்து அவனை பகைக்கிற அளவுக்கு யோசேப்பு எந்த தப்புமே பண்ணலை. ஒன்று ஆண்டவர் காமிச்சு சொப்பனத்தை சொன்னார், அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், வீடுகளில் நம்ம சில காரியங்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்கும். சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தை நிமித்தம் அநேகர் நம்மளை பகைப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை முடக்குவதற்கு பார்ப்பாங்க. இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பு சொல்லலை ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு சொல்லி. ஆனால் யோசேப்புக்குள்ளே இருந்த தேவன் அவரை அறிகிற அந்த அறிவின் வாசனையை அவர் போன இடமெல்லாம் வீசு பண்ணினார் பாருங்க. போன இடமெல்லாம் வீச பண்ணினார். கர்த்தர் கூட இருந்தார். நம்ம அதை படித்தா தெரியும். ஐயோ, அவன் கர்த்தர் கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்றும் அந்த போத்திபார் கண்டு கொண்டான். கண்டு அவனை தன்னுடைய வீட்டில் அதிகாரியாக உயர்த்தி வச்சான். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் உயர்வு இருக்குது, ஒரு பக்கம் பிரச்சனையும் இருக்குது. இந்த நாளில் நிறைய பேர், நம்ம லைனில் இருக்கிற நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். உயர்வு மட்டுமே பார்க்கும் பொழுது சந்தோஷம் வரும், கூடவே பிரச்சனையும் வரும் பொழுது இந்த பிரச்சனை தான் பெருசாக தெரியும், உயர்வு தெரியாது. நம்ம தேவனை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரம் பிரச்சனையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, சின்ன ஊழியம் சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் பெரிய பிரச்சனை. ஊழியமே செய்யலை, பிரச்சனையே இல்லை. இது ஆங்கிலத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் சொன்னால் கேட்குறதுக்கு. ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். இன்றைக்கி பிரச்சனையே வேண்டான்னு நினச்சா கர்த்தரோடு நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏன்னா அந்த உலகம் உங்களை பகைக்காது. இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைச்சா ஆச்சரியப்படாதீங்க, ஏன்னா உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைச்சிருக்கு அப்படின்னா. நிறைய நபர்கள் வேலை செய்கிற இடங்களில் காரணமின்றி டார்கெட் பண்ணப்படுறாங்க. அவங்கள காரணமின்றி எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பினுடைய பரிசுத்தம் விளங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பரிசுத்தம் பேச ஆரம்பிச்சிச்சு. மற்ற வாலிபர்களை அந்த பெண் பார்க்க, மற்ற வாலிபர்களுடைய பேச்சு வேறையாக இருக்குது, மற்ற வாலிபர்களுடைய எண்ணங்கள் வேறையாக இருக்குது, இந்த மனுஷன் வேறையாக இருக்குது. அந்த 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 தனித்துவமே அவர்களை இழுக்க ஆரம்பிக்குது. அதை கெடுப்பதற்கு பிசாசு அந்த பெண் மூலமாக என்னென்னவோ முயற்சி பண்ணுகிறான். ஒன்றும் வாய்க்கவில்லைன்னு சொன்ன உடனே கடைசியில் செய்யாத ஒரு குற்றத்தை சுமர்த்தி அவளை கொண்டு போய் அவனுடைய வாழ்க்கை மீதி காலம் முழுவதும் ஜெயிலில் கழிவது போல இருக்குது அந்த சூழ்நிலை. எப்படி இருந்திருக்கும். ஆனால் எப்போவுமே ரொம்ப நாட்கள் இருக்காது. இந்த நெருக்கடி காலங்கள்லாம் ரொம்ப நாட்கள் ஓடாது. ஆண்டவர் அதாவது வசனம் சொல்கிறது, நெடுநாள் காத்திருப்பது அவங்கள இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும்? அது வளரும், பெருகும், படரும். அதுக்கு மரணமே இருக்காது. அந்த ஜீவ விருட்சத்துக்கு மரணமே இருக்காது. அதே போல தான் உங்களுக்குன்னு கர்த்தர் ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறார். சாதாரண ஒன்று தர்றதா இருந்தால் என்னைக்கோ கொடுத்துருப்பார். யோசேப்புக்கு 13 வருஷம் அந்த காத்திருக்குதல், அந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியை அந்த பார்வோன் சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கம்பியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னைக்கு நான் இதை விட்டு வெளியில் போவேன், என் வாழ்க்கையே அவ்வளவுதான் இல்லையா, என் வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதிலே எனக்கு கடைசி வரைக்கும் இதுதான் என்னுடைய நிலவரம்னு சொல்லி யோசேப்பு நினைத்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை அறிகிற அந்த அறிவு அவருக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையானது அவனை புடமிட ஆரம்பிச்சிச்சு. தேவன் தன்னோடு இருக்கிறத புடமிட ஆரம்பிச்சிச்சு. இடையில எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனாலும் கர்த்தர் உள்ளே வந்ததுனால அவர் யார் என்பதை விளங்க பண்ணுவதற்கு ராஜாக்களின் சொப்பனங்களை கெடுக்க ஆரம்பித்தார். யோசிச்சு பாருங்க. நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. யோசேப்பு அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கினார். அந்த யோசேப்பினுடைய ராஜா தூங்கலை. அவருடைய தூக்கம் கெட்டு போனது. கடைசியில் பார்த்தா தூக்கத்துக்கான அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் சொல்லுகிறவன் எங்கன்னா இவர் வருகிறார். இப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த கிருபை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த காலம் வந்துச்சு. அதை தான் நான் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற கிருபை வெளிப்படக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க.
அவரை அறிந்திருப்பதும், அவரை ஆராதிப்பதும், அவருக்காக செலவு பண்ணதும், அவருக்காக தியாகம் பண்ணினதும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த கிருபை வரங்கள் மாறாதவைகளாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சு அந்த கிருபை ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. யோசேப்புக்கு ஒரு காலத்தை குறித்தவர், உங்களுக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். உங்களுடைய நீதி இந்த நாட்களில் மறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் நீதியை வெளிச்சமாக்குகிற காலகட்டம் வருகிறது. நதியை போல ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். யோசேப்பு அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டினார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? யோசிச்சு பாருங்க. அந்த ராஜா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த தேசத்தினுடைய கடைசி குடிமகன், அத்தனைக்கும் கைதி. ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த கிருபை ஆக்டிவேட் ஆகி வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜாவை விட ஒருபடி மேலே. அவர் பார்வோனே சொல்லுகிறார், அரண்மனையில் மட்டும்தான் நான் ராஜா, மற்றபடி எல்லாமே நீ தான் அப்படின்றார். ஸோ அவரை அறிகிற அறிவின் வாசனை, நாம் அவரை அறிகிற அறிவினால் சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், சொல்லாத ஒன்றை சொன்னதாய், செய்யாத ஒன்றை செய்ததாய், பொய்யான குற்றச்சாட்டுகள், இவைகளினால் நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எப்படி யோசேப்பு அவர் பணி செய்த இடத்துல வந்த அந்த பிரச்சனை அந்த நாட்டின் மத்தியில் அவன் உயர்த்தப்படும் பொழுது மாறினதோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் பொழுது நீங்கள் மறக்கிற அளவுக்கு அவைகளெல்லாம் மாறி போகும். எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்காது. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். அவர் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இதே போல் அங்கேயும் ஒரு ராஜா சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷன் அப்படின்றார். தானியேல் 2:47. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமை, ஆனால் அந்த தேசத்திலிருந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் தானியேலுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. யார் அதை வெளிப்படுத்துகிறது? மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை கட்டாயமாக தருவார். அவரை அறிகிற அறிவு சும்மா கிடையாது. ஏதோ சும்மா நேரப்போக்குக்கு நம்ம பைபிள் படிக்கலை, நேரப்போக்குக்கு பிரசங்கத்தை கேட்கலை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு அரசியல்வாதியினுடைய சொற்பொழிவோ அல்லது ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய பேச்சு போலையோ அல்லது ஏதோ ஒரு மோட்டிவேட்டருடைய பேச்சு போலவே கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தை இது. இதற்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க, நேரம் செலவழிக்கிறீங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க, இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா தேவன் பரலோகத்தில் இவைகளை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறார். இதற்கான பிரதிபலனை தராமல் விடவே மாட்டார். நீங்கள் பின்னணியை படித்து பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் இந்த தானியேலெல்லாம் வாலிபனாக இருந்த காலங்கள். அந்த நாட்களில் எரேமியா தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அரசாங்கத்தில் இருந்து குடிமக்கள் வரைக்கும் அவனை பகைத்தார்கள், அவரை இந்த எரேமியா பகைத்தார்கள், மனம் திரும்பலை. ஆனால் ஒரு சில வாலிபர்கள் அவருடைய வார்த்தைக்கு பின்னாடி போனாங்க, அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டாங்க. அந்த வைராக்கியம்தான் தானியேலை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. இன்னைக்கு தானியேலை போல ராஜாக்களுக்கு முன்பாக வருவதற்கு சில உபத்திரங்களை தாண்டி தான் அவர் வந்திருக்கிறார். எடுப்பிலேயே வர முடியாது. தானியேல் 1:8 உலகத்தோடு ஒத்துப்போகிற ஒரு கூட்ட மக்களை நம்ம பார்க்குறோம். ராஜாவின் போஜனம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அத்தனை பேரும் யூதர்கள். ஆனால் அவர்கள் தான் யார் என்பதையும், தான் அறிந்திருக்கிற தேவன் யார் என்பதையும், எந்த தேவனை ஆராதிக்கிறோம் என்பதையும் மறந்துட்டு அத்தனை பேர் அந்த போஜனத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் தானியேல் எடுத்த அந்த ஒரு முடிவு நிமித்தம் அவர் சில காரியங்களை விட வேண்டி இருந்துருச்சு. உலகத்தோடு ஒத்து போகிறவங்க நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய அவங்கள பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. எல்லாவற்றுக்கும் மத்தியில் தானியேல் தேவனை அறிந்த அந்த அறிவை நிமித்தம் சகலத்தையும் சகித்து கொண்டு இருந்ததுனால ஒரு ஏற்ற குறிப்பிட்ட காலம் வந்துச்சு. தானியேல் உயர்த்தப்பட்டதையும், தானியேலோடு அந்த உலகத்தோடு ஒத்துப்போன நபர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல. வேதத்தில் அவைகள் குறிப்பே இல்லை, எங்கே போனாங்கன்னே தெரியல. ஆனால் நீங்கள் ஆண்டவர் உங்களை தனித்து நிப்பாட்டுகிறார். சில நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல மற்ற எல்லாரை பார்க்கிலும் அவங்களோடு ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே வந்தாலும்
இப்போ ஆண்டவர் அறிஞ்சதுனால என்னால் ஒத்து போக முடியலை. அவர் அறியாமல் இருந்திருந்தானே சரி இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் கூட நீங்கள் இருக்கலாம். ஒன்றை மறந்துடாதீங்க, தானியேலின் அந்த கர்த்தரை அறிகிற அறிவை கனப்படுத்தின ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் உள்ளே எடுத்துட்டான், உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா தான் யார் என்பதை அந்த வார்த்தை நிரூபித்து விடும். கிறிஸ்துவ, இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாய் மாறினது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ள அவர்களை உயர்த்தாமல் இந்த வசனம் விட்டதே கிடையாது. தானியேலுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம் பாருங்கள், அது எப்படி நின்றுச்சு, தனித்து நின்றுச்சு. இலவசமாக கிடைச்சாலும் தேவனுக்கு பிரியமில்லாதது தனக்கு வேண்டான்னு விடக்கூடிய அந்த சுபாவம், இதெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த காலகட்டத்திலேயே அந்த மனுஷனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். என்ன காரணம்? இவைகள்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா தேவனை அறிகிற அறிவு. அந்த அறிவு உள்ளே வந்ததுனால இந்த போஜனம் தப்பு, இது தேவனுக்கு விருப்பம் இல்லை, இலவசமாக கிடைச்சாலும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த யோசனை வருது பாருங்கள். அதே தானியேல் 1:2 17-18 வாசிச்சிங்கன்னா ஒரு பெரிய அந்த ராஜாவுக்கான வெளிப்பட்ட அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். யோசேப்புக்காவது சொப்பனத்தை அவர் சொல்வார், அர்த்தத்தை மட்டும்தான் சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அந்த நாட்டில் இருந்த மற்றவங்களாம் அந்த சூனியக்காரர்கள் அல்லது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல எல்லாருமே யாராலுமே முடியாத ஒன்றை தானியேல் செய்கிறதுக்கு முன்னாடி 17-18 இந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா ஒரு நாள் டைம் கேட்குறார். ஒரு நாள் தவணை கேட்டுட்டு தன்னுடைய நண்பர்களோடு இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி ஐக்கியம் பாருங்கள், அவங்க போய் இருந்த தேசத்திலையும் யாரோடு ஐக்கியம் வைத்திருந்தார்னா தேவனை அறிந்த பிள்ளைகளோடு அவர் ஐக்கியம் வைத்திருந்தார். அப்படி ஐக்கியமாக இருந்து ஜெபிச்சதுனால ராஜாக்களுக்கு வெளிப்பட்ட கனவு, ஒருத்தனுடைய சொப்பனமே இவருக்கு சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கி அந்த ஐக்கியமாக நம்ம கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை இப்படி கூடி ஜெபிச்சதுனால எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய உயர்வுக்கு நேராக கொண்டு போயிருக்கிறார். நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். நம்ம போகிற போக்கிலே அப்படி போயிட்டே இருக்கிறதுனால தேவன் நமக்கு செய்திருக்கிற நிறைய நன்மைகள் நம்ம நினைவிலே இல்லை. நம்ம அந்த பிரச்சனை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கே தவிர தேவனை அறிகிற அந்த அறிவு உங்களுக்குள்ளே வந்ததுனால உங்களை எவ்வளோ உயரத்துக்கு கர்த்தர் கொண்டுட்டு போயிருக்கிறார். மற்றவங்க வாழ்க்கையில் இல்லாத ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். மற்றவங்ககிட்ட இல்லாத சுபாவம் உங்கள்கிட்ட இருக்குது. மற்றவங்களுக்கு வெளிப்படாத ரகசியங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லித்தரார். இதெல்லாம் பார்த்து நன்றி சொல்ல நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள் அது நமக்கு மிஸ் ஆகிட்டே போகுது. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, மாதத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து அந்தந்த மாதத்தில் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் பிரசங்கத்துக்கு போனோம், என்னெல்லாம் செஞ்சோம், கர்த்தர் என்னெல்லாம் பண்ணார்ன்றதை அப்படி உட்காந்து திரும்ப 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 அதை யோசித்து பார்க்கும்போது தான் நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில இடங்களில் சும்மா போகிற போக்கில் சில காரியங்களை சொல்லிட்டு போயிருப்போம், ஆண்டவர் அதை எல்லாமே வாய்க்க பண்ணியிருப்பார், எல்லாமே சாத்தியமாக்கியிருப்பார். அது இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எதனால இப்படி பண்ணுகிறார், ஏன் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா அவர் அறிகிற அறிவின் வாசனை. அவர் அறிந்திருக்கிறோம், அவர் அறிந்திருக்கிறதுனால அந்த வார்த்தைக்காக நம்ம சில தியாகங்களை பண்ணுறோம். அந்த வார்த்தைக்காக சிலரோடு இணைஞ்சு போக முடியலை. அந்த வார்த்தைக்காக இதெல்லாம் வெளியில் தெரியாதுல்ல. இப்போ தானியேல் எல்லாரும் உட்காந்து ஒரு டைனிங் ஹாலில் எல்லாரும் நான்வெஜ், அப்படி ராஜாவின் நான்வெஜ் அந்த திராட்சை ரசம் அது பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு டேபிள் போட்டு அதில் கொஞ்சம் பருப்பு குழம்பும் கீரையும் தண்ணியும் அப்படி குடிக்கும்போது எல்லாரும் தானியேல் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ நக்கல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மட்டும் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கிறீங்க, மற்றவங்களாம் பெயர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்கன்னா எல்லாரும் உங்களை என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவாங்க தெரியுமா, என்னென்ன பேசுவாங்க, முன்னாடி விட்டு பின்னாடி சொல்லுவாங்க, நக்கலாக பேசுவாங்க. ஏன்னா நம்மளால் எதிர்த்து பேசவும் முடியாது, அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட சண்டைக்கும் போக முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்து சில காரியங்களை கரெக்ட் பண்ணுவார். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீங்கள் சில காரியங்களை விட்டுருக்கிறீங்க. சிலர் உங்களை கிண்டல் பண்ணுவதற்கும் சிலர் உங்களை அற்பமாய் பேசுவதற்குரிய சூழ்நிலைகள் வந்தாலும் சண்டை போடக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் வேண்டான்னு விட்டுருக்கீங்க. இதற்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். தானியேல் 3 காரியங்களில் ரொம்ப கரெக்டாக இருந்தார். உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது,
இலவசமாக கிடைச்சாலும் தேவனுக்கு விருப்பம் இல்லாததை நான் சாப்பிடக்கூடாது. தேவ பிள்ளைகளோடு மட்டும்தான் ஐக்கியம். இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தார். இப்படி அவரை சரி பண்ணினது எதுனா தேவனை அறிகிற அந்த அறிவு. அந்த அறிவு அவருக்குள்ளே வந்து இதை சரி பண்ணதுனால அந்த தேசத்தில் அவர் உயர்த்தப்பட்டார். முக்கியமான பிரதானிகளில் ஒருவராக இருந்தார். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தானியேலின் தேவன் தானியேலை கைவிடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தானியேல் புக்கை படித்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சம்பவிக்க போகிறதும் இனி வரப்போகிற காலத்தில் சம்பவிக்க போகிறதுமான ரகசியங்களை கர்த்தர் தானியேலுக்கு பேசியிருக்கிறார். அப்போ எவ்வளவு தூரம் தேவனை அறிகிற அறிவில் அவர் இருந்திருப்பார் பாருங்க. அவர் அவ்வளவு தூரம் அவரால் இருக்க முடியுமானால் அதை பார்க்கிலும் அதிகமான ஒரு தூரத்திற்கு கர்த்தர் நம்மையும் கொண்டு போக முடியும். மூன்றாவதாய் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை, அதாவது வாயினால் அவரை சொல்லாமல் வாழ்க்கையில் சொன்ன அந்த மனிதர்கள், ஒரு ஆள் யோசேப்பு, இன்னொன்று தானியேல், மூன்றாவதாய் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்று அழைக்கப்பட்ட அந்த தானியேலுடைய 3 நண்பர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அதை வழிபட வேண்டும், அந்த சிலையை செஞ்சு வச்சாங்க, வழிபட வேணும்னு சொன்னோன்னே எல்லாரும் முகங்குப்புற விழுந்தாங்க. இந்த 3 பேர் மட்டும் விழவே இல்லை. இன்னைக்கு உலகத்தின் முன்னாடி எல்லாம் விழுந்து கிடக்குது, நிறைய விழுந்து கிடக்குறாங்க. சிலர் மட்டும், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும் அதை வழிபடாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அந்த 3 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தண்டனை இன்னைக்கு உலகம் பயமுறுத்த பார்க்குது. அவன் பயமுறுத்த பார்க்குறான், எதாவது சொல்லி எப்படியாவது உலகத்தோடு ஒத்துப்போக வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த 3 பேரும் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருப்பாருங்க, பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். நான் அதை வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26 29 வரை. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசல் அண்டைக்கு வந்து, அதாவது இது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அந்த ராஜா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதம்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க வாயை திறந்து பேசலை, ஆனால் வாழ்க்கையில் காமிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு எத்தனை தெய்வம் இருக்குது? பணம் நிறைய பேருடைய தெய்வமாக இருக்குது, மரியாதை நிறைய பேருடைய தெய்வமாக இருக்குது, மனுஷன் தன்னை மதிக்கணுன்ற அந்த சுபாவம் நிறைய பேருடைய தேவனாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம், மனுஷங்கள்லாம் என்னை தான் மதிக்கணும், என்னை உயர்வாக பேசணும், என்னை எப்போவுமே அவங்க உயர்வாகவே நினச்சிக்கிட்டு இருக்கணும். இல்லவே இல்லை. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருக்கணும், அவர் தான் பெரியவர். தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பாரே, ஆனால் அந்த மனுஷன் ஆரம்பத்தில் மதிக்கப்படாதது போல தான் இருக்கும். அந்த 3 பேரை கூட்டிகிட்டு போகும்போது மற்றவங்களெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, என்ன இது இப்படி சும்மா லேசாக விழுந்து வணங்கிட்டா சரியாக போகுது, இவங்க ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் விளைவு பாருங்கள், ராஜாவே அதிசயப்படுகிற அளவுக்கு ராஜாவே சொல்கிறாரு. அவர் அடுத்து சொல்கிறாரு பாருங்க, ராஜாவின் கட்டளையை தள்ளி, அதாவது முக்கியமாக முந்தின வார்த்தை, தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்படி டக்குன்னு அடுத்த ஒரு சட்டமே ஏற்றப்படுகிறது. இவர்களுடைய தேவனே தேவன், யாராவது இவங்களுக்கு விரோதமாக பேசுனீங்கன்னா அவங்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும், குப்பை கூலமாய் ஆக்கப்படும் சொல்லி ராஜா சட்டத்தையே மாற்றுகிறார். இந்த நாட்களில் நாம் வாழுகிற இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டம்? நம்மை பார்க்கிலும் சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் கர்த்தரே தேவன் என்பதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையில். அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வெளியில் வந்திருக்க முடியும். ஆனால் அவங்க எதையுமே பார்க்கல. கர்த்தரை, நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், அதை அவங்க வெளிப்படுத்துவதற்கான நெருக்கடியான காலகட்டங்களிலும் உண்மையாக இருந்தாங்க. சந்தர்ப்பம் அவங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு சாதகமாகவே கூட இருந்தார். இந்த நாளில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நமக்கு இவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சவாலாக இருக்குது. சிறைச்சாலை அனுபவங்கள், சிங்கக்கேவியின் அனுபவங்கள், அக்கினியின் அனுபவங்கள்,
நமக்கு இது லிட்டரலாக இல்லாட்டாலும் இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போக தான் செய்கிறோம். நம்ம சுற்றி நிற்கிற சில சூழ்நிலைகள், சரீரத்தில் வந்திருக்கிற சில வியாதிகள், நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்கிற சில போராட்டங்கள், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போனாலும் அவர் அறிகிற அந்த அறிவின் வாசனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்பட வேண்டும். கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தணும்னா நாம் அவரை எவ்வளோ தூரம் அறிந்திருக்கிறோம் என்றதை நம்ம நெருக்கடிக்குள்ளே போகும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை விரும்பப்படுகிற ஒரு டிசைனாக மாற்றணும்னா அது நெருப்பை சந்திக்கணும். நெருப்பை சந்திக்காமல் அது விரும்பப்படுகிற அந்த இடத்துக்கு அது வர முடியாது. மண்ணில் தோண்டி வெட்டி எடுத்த அந்த தங்கம் அப்படி ஒரு வடிவமற்றதாக இருக்கும். ஆனால் அதை ஒரு வடிவமுள்ள ஒரு பொருளாக மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா அது அக்கினிக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அந்த அக்கினி போய் அது அந்த டிசைனாக மாறி வெளியில் வரும்பொழுது மட்டும்தான் ஜனங்கள் அதை விரும்பி வாங்கி அணிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற விசுவாசம் தேவ வார்த்தையினால் தூண்டப்பட்டதாக இருக்கலாம். தேவ வார்த்தை நமக்குள்ளே அதை உருவாக்கினதாக இருக்கலாம். அந்த விசுவாசத்தின் வல்லமை, அவர் அறிகிற அறிவின் வல்லமை பல சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகலாம். ஆனால் ஒன்றையும் பயந்துடாதீங்க. தேவன் நம்ம எவ்வளவு நெருக்கடிக்குள்ளே கொண்டுட்டு போனாலும் அவரை விரும்புகிற அந்த அறிவின் வாசனை நம்மளை கொண்டு வீச பண்ணுவார். இதனால் அவரை அறிகிறது விருதா கிடையாது. அவரை அறிகிறது சும்மா எதுக்கு காரணம் இல்லாமல் அப்படின்ற யோசனையெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார். வார்த்தை இல்லாமல் நாம் இல்லை. தேவனுடைய வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவரை அறிகிற அந்த அறிவில் நாம் வளருவோம். இந்த நாள் முழுக்க கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாய் உங்களுக்கு அமையட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.